அவர்கள் தரிசனம். பகுதி 138. விண்ணகர அருளாளன். ஆழ்வார்கள் தரிசனம் நிகழ்ச்சியிலே தற்பொழுது நாம் திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திவ்ய தேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்தருள்வதை தரிசித்து வருகிறோம். தற்பொழுது நாம் திருத்தெட்டியம்பலம் என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கிறோம். இந்த திவ்ய தேசத்திலே பள்ளி கொண்ட அரங்கனாய் செங்கண்மாலாய் பகவான் சேவை சாதிக்கிறான். செங்கண்மால் என்று சொன்னால் அவனே பரம்பொருள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய திருநாமம் அது. இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை வணங்குவதற்கு முன்பு ஆழ்வார் வைகுந்த விண்ணகரத்துக்கும் செம்பொன்சை கோயிலுக்கும் சென்று வருகிறார். வைகுந்த விண்ணகரத்திலே வைகுந்தநாதனாய் பகவான் விளங்குகிறான். பரமபதத்திலே எப்படி சேவை சாதிக்கிறானோ, திருமாமணி மண்டபத்திலே எப்படி அமர்ந்திருக்கிறானோ, அந்த காட்சியினை இந்நிலவுலகத்திலேயே நாம் காணும்படிக்கு பகவான் சேவை சாதிக்கிற திருத்தலம் வைகுந்த விண்ணகரம். அதற்கடுத்தது செம்பொன் அரங்கர், செம்பொன்சை கோயில் என்று பெயர் பெற்றிருக்கிற திருத்தலம். அரங்கன் என்னாலே அழகன்தானே. பொன்னை ஒரு புறத்திலேயும் அரங்கனை ஒரு புறத்திலும் வைத்தால் அரங்கனுடைய ஒளி பொன்னின் ஒளியை விஞ்சி நிற்கும். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்னும் பாடுகிறார். அப்பேற்பட்ட அரங்கனையும் ஆழ்வார் திருவடி தொழுது அங்கிருந்து இங்கே வந்து சேருகிறார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.